அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சேவிங்ஸ் ஐடியாஸ் இன் தமிழ். கோல்டோட ரேட்டு மார்ச் 1 15,865 ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. பிகாஸ் ஆஃப் வார் தான். அதே கோல்டோட ரேட் இன்னைக்கு 12,835 அளவுக்கு கம்மி ஆகிருக்கு. இதுவும் பிகாஸ் ஆஃப் வார் தான். ஸோ அப்ராக்சிமேட்லி வித்தின் அ மந்த் 3000 ரூபாய்க்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு கிராமுக்கு கோல்டோட ரேட் கம்மியாயிருக்கு. இதே போலவே தான் சில்வருமே 425 ருபீஸ் பெர் கிராம் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. பட் இன்னைக்கு 235 அளவுக்கு கம்மியாயிருக்கு. இப்படி இருக்கும்போது கோல்டு அண்ட் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்குமா அல்லது லாஸாக இருக்குமா? இந்த குவெஸ்டின் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. ஐயோ, கோல்டோட ரேட் கம்மியாகுதே, நம்ம சேர்த்து வச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி பலரும் ரொம்ப பதட்டமாகிறத பார்க்க முடியுது. பட் கோல்டையோ சில்வரையோ நம்மள யாரும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் கொடுக்கணும் அப்படிங்கிற தாட்டில் கோல்டையோ சில்வரையோ நம்ம சேவ் பண்ணோன்னா அப்படி பண்ண வேண்டாம். பட் அன்எக்ஸ்பெக்டட் தான், கோல்டோட ரேட் இவ்வளோ கம்மியாகும் அப்படின்னு எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஷார்ட் டேர்ம்லேயே ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கோல்டோட ரேட் ரொம்பவே ஹையாகவும் செஞ்சிச்சு, ரொம்ப கம்மியான டைம் இன்டர்வல்லையே. பட் அப்பையும் நமக்குள்ள பயம்தான் இருந்துச்சு, இவ்வளோ கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுதே, நம்மளாலலாம் வாங்க முடியுமோ அப்படின்னு. இப்போ கோல்டு ரேட் டிக்ரீஸ் ஆகும்போது நம்ம வாங்கி வச்சதெல்லாம் வேஸ்ட்டோ அப்படின்னு பயப்பட தான் செய்கிறோம். பட் அப்படியெல்லாம் பயப்பட வேணாம். இப்போ கோல்டுலேயோ சில்வர்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ரைட் டைம் அப்படின்னு நாம் நினச்சிக்கணும். ஏன்னா தான் கோல்டு அண்ட் சில்வர் ரேட் டிக்ரீஸ் ஆச்சுனாலுமே கூட ஃப்யூச்சரில் அதோட ரேட் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அப்படி தான் நிபுணர்கள் கூட சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும். இப்போ டிஜி கோல்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா சின்ன சின்ன அமௌண்ட்டாக நம்ம ஒவ்வொரு நாளும் சேவ் பண்ணலாம். ஒரே நேரத்தில் பல்க் அமௌண்ட்டாக போட்டுட்டு நெக்ஸ்ட் டே டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. அப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக போடும்போது ஒரு பர்டிகுலர் டைமில் அதோட ஆவரேஜ் ரேட்டுங்கிறது நமக்கு ஒரு கம்மியான ரேட்டாக இருக்கும். இந்த டைமில் கோல்டு காயினை பல்காக போய் வாங்க வேணாம் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். இன்றைக்கான கோல்டு ரேட்டுக்கு ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் 100 ருபீஸ் நம்ம பே பண்ணோன்னா 8 மில்லிகிராம் ப்ளஸ் 1 மில்லிகிராம் நமக்கு ஆட் ஆகுது. இதே 110 ருபீஸ் நம்ம பே பண்ணோன்னா 9 மில்லிகிராம்ஸ் ப்ளஸ் 1 மில்லிகிராம் நமக்கு ஆட் ஆகுது. பட் 100 ரூபாயாக போடாமல் 110 ரூபாயாக போடுறது தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா 100 ரூபாயாக போடும்போது 99 மில்லிகிராம்ஸாக நமக்கு ஆட் ஆகுமா? ஸோ 111 டைம்ஸ் நம்ம பே பண்ணால் தான் 999 மில்லிகிராமை நம்மளால் கெயின் பண்ண முடியும். அப்ராக்சிமேட்லி 1 கிராம். ஸோ 1 கிராமுக்கு நமக்கு ஆகக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ வரும்னா 11,100 ருபீஸ் அப்படின்னு சொல்லி வரும். இதே 110 ருபீஸை நம்ம 100 டைம்ஸ் போட்டோன்னா 10 மில்லிகிராமாக ஆட் ஆகி 1 கிராமுங்கிறது நமக்கு 11,000 ருபீஸில் கிடச்சிரும். இதை விட ரேட்டு டிக்ரீஸ் ஆச்சுன்னா இந்த 11,000க்கும் கம்மியான அமௌண்ட்லேயே 1 கிராம் கோல்டை நம்மளால் வாங்கிட முடியும். இது டிஜிகோல்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால. போத்திஸ் டிஜி கோல்டில் தான் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. அதனால இப்போ ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் தான் நான் இந்த மாதிரி பே பண்ணிகிட்ருக்கேன். இத்தனை டைம்ஸையும் ஒரே நேரத்தில் போட மாட்டோம். இருந்தாலும் ஆவரேஜ் ரேட்டுக்காக நான் எக்ஸாம்பிளுக்காக இப்படி சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு 500லேருந்து 600 ரூபாய் டிஜி கோல்டில் போடலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறோன்னா அதை அப்படியே ஸ்ட்ரெயிட் அமௌண்ட்டாக போடாமல் 110 பிரித்து போடும்போது நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகும். அப்படி நமக்கு ஆட் ஆகும்போது நம்மளோட ஆவரேஜ் ரேட்டும் கம்மியாகும் பெர் கிராமுக்கு. இப்படி நம்ம பே பண்ணும்போது நார்மல் ரேட்டை விட ஒரு 1500லேருந்து 2000 ரூபாய் கிட்ட கம்மியாகவே நம்மளால் ஒரு கிராமை டிஜிட்டல் கோல்டை ஆட் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் இப்போ ரேட் கம்மியாக இருக்கிறதுனால, கோல்டோட ரேட் கம்மியாக இருக்கிறதுனால இதையுமே நம்ம எக்ஸ்ட்ரா கோல்டு சேர்க்கறதுக்கான டைமாக எடுத்துக்கலாம். அப்புறம் சிட் பேமெண்ட்டு நிறைய பேர் ப்ரீ க்ளோஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. பட் ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். மார்ச் மந்தில் நிறைய பேர் 15,000 அந்த ரேஞ்சில் தான் சிட் பேமெண்ட் எல்லாம் பண்ணியிருப்போம். நம்மளோட மைண்ட்லேயே இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான், மார்ச் ஃபுல்லாகவே 15,000 இருந்துச்சு, ஸோ ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் இருந்து தான் ரேட் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நம்மளோட மைண்டுக்கு நம்மளே ஒரு சமாதான வார்த்தையை சொல்லிவிட்டு ஏப்ரலில் சப்போஸ் பாதி மந்தில் கூடுற மாதிரி, அதாவது விலை கூடுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அந்த கம்மியான அமௌண்ட்லேயே நம்ம பே பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அப்படி கம்மியான அமௌண்ட்டில் பே பண்ணிட்டோன்னா போன மாதம் ரொம்ப ஹை அமௌண்ட் இருக்கும்போது நம்ம பே பண்ணமே அப்படிங்கிற மாதிரியான கில்ட் ஃபீல் எல்லாம் போயிடும். அப்படி பார்த்தா சிட் ஸ்கீம் ஜாயின் பண்ணும்போது இதை விட கம்மியான அமௌண்ட்டில் தான் நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். அப்படியே மெயின்டைன் ஆகணும்னு கூட ஆசைப்பட்டிருப்போம். அப்படியே திரும்பவும் மெயின்டைன் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி கூட நாம் நினச்சிக்க வேண்டியது தான். இது என்னோட சஜஷன் தான். உங்களுக்கு வேறு மாதிரி தோணுச்சுன்னா உங்களுக்கு தோன்றதே கூட பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டைம் டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருக்கோம்னா, நம்மக்கிட்ட கோல்டு ஜுவல்லரியாக இருக்கிறத நம்ம 1 டைம் டெபாசிட் பண்ணுறோன்னா அது நம்ம எப்போ வேணாலுமே பண்ணிக்கலாம்.
ஏன்னா நம்ம கோல்டாக கொடுத்து கோல்டாக தான் வரவு வச்சுக்க போகிறோம். அதை 11 மந்த்ஸ் கழித்து நம்ம வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி, இது அதாவது வேஸ்டேஜ் மட்டும்தான், சாரி, அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கிக்க போகிறோம். வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டியை மட்டும் பே பண்ணி நமக்கு வாங்கும்போது அது நமக்கு ப்ராஃபிட் தான். இதே நம்ம கேஷாக ஒன் டைம் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னா இன்னும் கோல்டோட ரேட் குறையுதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு நல்லா குறையும் போது நம்ம பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட இந்த ஒரு சஜஷனாகவுமே இருக்குது. ஐ மீன் ஒன் டைம் டெபாசிட்கான என்னோட சஜஷன். அப்போது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் கோல்டு வாங்குறதுக்கான ரைட் டைம் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பட் அட் த சேம் டைம் ஒரே நேரத்தில் பல்கான அமௌண்ட்டுக்கு நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பண்ணும்போது நமக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டுக்கான இந்த ட்ரிக் அமௌண்ட்டை டெய்லியுமே நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதை பார்த்துட்டு நீங்கள் பே பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஆல்ரெடி பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்காக இதை நான் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரலாம். ஜென்ரலாகவே சில்வரில் நம்ம ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போ கோல்டில் ஒரு 90% இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா சில்வரில் ஒரு 10% மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் போதும். நான் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ போத்தீஸ் டிஜி சில்வரில் நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்பப்போ 108 போட்டு ஒரு 18 கிராம் கிட்ட நான் சேவ் பண்ணிட்டேன். ஆனால் அதில் ஆவரேஜ் ரேட் 280 காட்டுது. பட் நம்ம அந்த போனஸ் ரேட்டையும் சேர்த்து பார்த்தோன்னா 260 rupees per gram அப்படிங்கிற மாதிரி எனக்கு சேவ் ஆகிருக்கு. நம்ம டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டை டோட்டலாக சேர்ந்துருக்கக்கூடிய வெயிட், அதாவது போனஸ் ரேட்டோடு சேர்த்து சேர்ந்துருக்கக்கூடிய வெயிட்டால் டிவைட் பண்ணோன்னா நமக்கு எக்ஸாக்டான ஆவரேஜ் ரேட் கிடச்சிரும். இன்றைக்கான ரேட் 235 per gram, ஆனால் 260 rupees இருக்குங்கும் போது ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா 300 மேலேலாம் போயிட்டு வந்துச்சுல்ல. இப்போ அகெயின் 300 மேலே போகுதுன்னா என்னோடய ஆவரேஜ் ரேட்டை இந்த மாதிரி ரேட் கம்மியாக இருக்கும் போது கம்மி பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் இல்லையா. ஏன் நான் 108 ரூபா பே பண்ணுறேன்னா 100 ரூபாயிலேருந்து 107 ரூபா வரைக்கும் பே பண்ணாலே போனஸ் ரேட்டில் வந்து 7 ரூபாய்க்கான போனஸ் ரேட் தான் ஆட் ஆகுது. இதே 108 ரூபா போடும்போது 8 ரூபாய்க்கான போனஸ் ரேட் ஆட் ஆகுது. அந்த காரணத்துக்காக தான் 108 ரூபா போடுறேன். ஆனால் அவங்க கிராம்ஸில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 டிஜிட் வரைக்கும் வச்சுட்டதுனால அது நமக்கு கொஞ்சம் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, கோல்டுக்கு அந்த டிஜி கோல்டில் சேராமல் சில்வருக்கு மட்டும் நான் சேர்ந்துருக்கேன். சில்வருக்கு எனக்கு வேறு எந்த கடையிலையும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. ஸோ இது பரவாயில்ல தான். சில்வரோட ரெக்குவயர்மெண்ட்லையுமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கெல்லாம் இருக்கிறதுனால இதோட ரேட்டும் மேபி ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகலாம். கோல்ட் அண்ட் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐடியாஸையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.